காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சக்திவேல் வழங்க நாம் கேட்கலாம். சக்திவேல், விவரங்கள். வணக்கம் ஷாம். ஈரோட்டில் செயல்பட்டு வரும் மதுபான கடை ஊழியர்கள் திரும்ப பெறும் பாட்டில் திட்டத்தை திரும்ப பெற சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மதுக்கடைகள் முழுவதும் மூடப்பட்டு இருப்பது காரணமாக மதுப்பிரியர்கள் மதுக்கடை முன்பு குவிந்திருப்பதுடைய ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். ஈரோட்டில் செயல்பட்டு வரும் மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெற திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மது பாட்டில்களை விற்பனை செய்யும் போது கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்து பாட்டிலில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும். இந்த பாட்டில்களை திரும்பி கொடுத்தால் 10 ரூபாய் பணத்தை திரும்பி வழங்குவதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதன் கூடுதல் பணி சுமையின் காரணமாக பாட்டில்களை இருப்பு வைக்க போதிய இடவசதி இல்லை எனவும் வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாட்டில்களில் ஒட்டுவதற்காக வழங்கப்பட்ட ஸ்டிக்கர்களை திரும்பி வழங்குவதற்காக மாவட்டத்தில் உள்ள 182 கடைகளிலும் அனைத்து ஊழியர்களும் பொது மேலாளர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளான சூரம்பட்டி, வில்லரசம்பட்டி மற்றும் மணிக்கூண்டு பகுதி போன்ற இடங்களில் செயல்பட்டு வரும் கடைகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் செயல்படும் கடைகள் மற்றும் மொத்தம் 182 கடைகள் இன்று மூடப்பட்டு இருப்பது. இதனால் காலையில் அதாவது கடை திறந்த பிறகு மதுபானம் வாங்க வந்த மதுப்பிரியர்கள் கடை மூடப்பட்டு இருப்பதால் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.